தமிழ்நாட்டின் ரகசிய நிலத்தடி கட்டமைப்புகள். தமிழ்நாட்டின் அடிவானத்தில் என்ன இருக்கிறது என்று யோசித்ததுண்டா? நாம் அழகான கோவில்களை, மலைகளை, கல்லறைகளை பார்க்கிறோம். ஆனால் அவற்றின் அடியில் எது இருக்கிறதென்று நமக்கு பெரும்பாலும் தெரியாது. நீங்கள் சினிமா பார்க்கும்போது பாதாள உலகம், ரகசிய சுரங்கங்கள், மறைந்த நகரங்கள் போன்றவற்றை கண்டிருப்பீர்கள். ஆனா இவை சினிமாவிலேயே கற்பனை மாதிரி இருக்கும், இல்லையா? ஆனால் நிஜத்தில் கூட தமிழகத்தில் சிலர் புறநாகரிகங்கள், பழங்கால மன்னர்கள், குமிழ்ந்த கோட்டைகள், மறைந்த சுரங்கங்கள் மற்றும் ரகசிய பாதைகள் பற்றி பேசுகிறார்கள். இவை எல்லாம் நம்ம ஆட்சிக்கு அப்பாற்பட்ட மாயங்களில் மூழ்கியதைப் போல. ஆமாம், தமிழ்நாட்டில் சில மறைந்த மர்மங்கள், குறிப்பாக நிலத்தடி சுரங்கங்கள் இருக்கின்றன. நாம் நடக்கின்ற மண்ணின் கீழ் பல நூற்றாண்டுகளாக மறைந்து கிடக்கும் ரகசியங்கள் இருக்கின்றன. இப்போது நாம் தமிழ்நாட்டின் மர்மமாய் மறைந்த நிலத்தடி கட்டமைப்புகளை ஆராய இருக்கிறோம். தஞ்சாவூர், மண்ணின் கீழே மறைந்த உலகம். தஞ்சாவூர், இது அனைவருக்கும் தெரிந்தது. பெரிய கோவில், சரஸ்வதி மஹால் மற்றும் பழைய கட்டிடங்கள் இவை அனைவருக்கும் தெரிந்தவை. ஆனால் தஞ்சாவூரின் அடியில் மறைந்திருக்கும் மறைக்கப்பட்ட வரலாறு பற்றியதை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில் பலருக்கும் கம்பீரமான கட்டுமானம் என்றே தெரியும். ஆனால் இந்த கோவிலுக்கு அடியில் ரகசிய சுரங்கங்கள் இருக்கின்றன. இதை பார்த்து போர்க்காலத்தில் இந்த சுரங்கங்கள் பயன்படுத்தப்பட்டதோ என்று நினைக்கலாம். சில வரலாற்று குறிப்புகள் மன்னர்கள் தங்களின் இராணுவத்தை ரகசியமாக நகர்த்த, எதிரிகளின் தாக்குதல்களில் தப்பித்துக் கொள்ளவும் இந்த சுரங்கங்களை பயன்படுத்தியதாக கூறுகின்றன. அது மட்டுமல்ல, தஞ்சாவூர் நகரத்தின் அடியில் இன்னும் புதையலாக இருக்கும் நுழைவுப் பாதைகள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றன. இவை அனைத்தும் மன்னர்கள் தங்கள் சொத்து, தனிப்படை மற்றும் முக்கிய ஆவணங்களை பாதுகாக்க பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. சிலர் சொல்லும் கதைகள் இன்னும் புதிராகவே இருக்கின்றன. தஞ்சாவூரின் கீழே இருக்கும் சில சுரங்கங்கள் நேரடியாக மற்ற கோட்டைகளில் அல்லது கோவில்களில் முடிகின்றன என்று கூறப்படுகிறது. இவை ஒரு காலத்தில் பாதுகாப்பு மூலமாகவும் தீவிரமான நடவடிக்கைகளுக்கு அடிப்படையாகவும் இருந்திருக்கலாம். இன்று இவை அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றன. மதுரை, சித்தர்களின் மர்ம வழிகள். மதுரை என்றதும் நாம் நினைப்பது மிகப்பெரிய கோவில்கள், தெய்வங்களின் நகரம், கலாச்சாரத்தின் மையம். ஆனால் இந்த நகரத்தில்தான் உள்ள மறைந்திருக்கும் சித்தர்களின் பாதைகள் பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். மதுரை நகரத்தின் அடியில் மறைந்திருக்கும் சித்தர்கள் தியானம் செய்த வழிகள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். சிலர் சொல்வது போல இவை பழைய சித்தர்களின் தியான வழிகள் ஆகஸ்ட் இருக்கலாம். இந்த பாதைகள் மர்மங்களாக இருந்து நேரடியாக கோவில்களுக்கும் தியான மையங்களுக்கும் செல்லும் ரகசிய பாதைகளாக இருக்கின்றன. இந்த பாதாள உலகம் மதுரையில் சிவன் கோவில் மற்றும் பிற முக்கிய கோவில்களுக்கு கொண்டு செல்லும் என்று நம்பப்படுகிறது. இவற்றில் சில சித்தர்கள் தங்கள் தியானத்தை மேம்படுத்த பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதுவரை இவை முழுமையாக ஆராயப்படவில்லை என்றாலும் இந்த நிலத்தடி வழிகள் இன்னும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களை கவர்ந்து கொள்ளும் வகையில் உள்ளது. கொடைக்கானல், பனிக்காட்டின் அடியில் மறைந்த ரகசியங்கள். கொடைக்கானல் என்றதும் நாம் நினைப்பது பனி மூடிய மலைகள், அழகான காடு மற்றும் நீர்நிலைகள்தான். ஆனால் இந்த பனிக்காட்டின் அடியில் மறைந்து கிடக்கும் மர்மங்களை கேள்விப்பட்டதுண்டா? கொடைக்கானலின் அடியில் மறைந்திருக்கும் நிலத்தடி சுரங்கங்கள் குறித்தும் கதை கிடைக்கிறது. பழங்காலத்தில் இங்கே வாழ்ந்த மக்கள் பனிக்காட்டின் கீழ் ஒரு உலகத்தை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்று இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இவை கும்பமரண சமயங்களில் மக்கள் தங்கியதாக கூறப்படுகிறது. சிலர் சொல்லும் கதைகளின்படி இந்த நிலத்தடி வழிகள் கொடைக்கானலின் பழைய கோவில்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் அங்கு பாதுகாக்கப்பட்ட பழமையான கல்வெட்டுகள், புத்தகங்கள் மற்றும் மாந்தர்கள் இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. திருச்சி, பிள்ளையார் கோவிலின் ரகசிய சுரங்கம். திருச்சி என்றதும் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது மலையின் மேலிருக்கும் பிள்ளையார் கோவில். கோவில் அழகாகவும் எத்தனை தசாப்தங்களாக நிலைத்திருந்தாலும்
அதன் கீழே இருக்கும் ரகசியங்களைப் பற்றி நம்மில் சிலருக்குத்தான் தெரியும். திருச்சியில் உள்ள பிள்ளையார் கோவிலின் அடியில் மறைந்திருக்கும் நீர் சுரங்கம் பற்றிய கதைகள் உண்டு. போர்க்காலங்களில் பிள்ளையார் கோவில் கீழே உள்ள நீர் சுரங்கங்களை பயன்படுத்தி எதிரிகள் தாக்குதல் மேற்கொண்ட போது மக்கள் தப்பித்து ஓடினார்கள். சித்திரவதையான விஷயம். இந்த நீர் சுரங்கம் பற்றி இன்னும் சிலர் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். இவை மட்டுமல்லாமல் திருச்சியில் உள்ள மற்ற பக்கங்களில் இருந்து இங்கேயும் பாதைகள் வந்ததாக கூறப்படுகிறது. இன்று இவை மூடப்பட்ட நிலையில் இருந்தாலும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இவற்றை இன்னும் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள மர்மங்கள். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மர்மமான நிலத்தடி வழிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவற்றில் சில பகுதிகள்: 1. சென்னை பழைய கட்டிடங்களின் கீழ் இருந்து சில சுரங்கங்கள் வரலாற்று இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2. காஞ்சிபுரம். இது ஒரு முக்கிய பகுதி. இங்கே ரகசியமாக சில பழைய சுரங்கங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 3. வேலூர். வேலூரில் உள்ள கோட்டைகளின் கீழ் பழங்கால போர்கள காலத்தில் பயன்படுத்திய ரகசிய பாதைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவை பெரும்பாலும் எதிரிகளை தடுக்கவும் மறைந்து இருக்கும் போர்களை வெற்றி கொள்வதற்கும் உதவியது. 4. சேலம். சேலத்தில் சில பழைய மர்ம சுரங்கங்கள் பற்றிய கதைகள் உள்ளன. இவை சமணர்களால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவரை இது முழுமையாக ஆராயப்படவில்லை. மறைந்த இடங்கள் கற்பனையா, நிஜமா? இப்படி பல கதைகள் தமிழ்நாட்டின் நிலத்தடி கட்டமைப்புகளைச் சுற்றி காணப்படுகின்றன. இவை உண்மையா அல்லது நம்முடைய கற்பனையா என்பது இன்னும் ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனாலும் வரலாற்று ஆசிரியர்களும் ஆராய்ச்சியாளர்களும் தொடர்ந்து இது பற்றி ஆராய்ந்து வருகிறார்கள். நம்மிடம் உள்ள சில ஆதாரங்கள், குறிப்பாக பழைய ஆவணங்கள், கல்வெட்டுகள் மற்றும் சில அறிகுறிகள் இந்த மர்மங்கள் உண்மையாக இருக்கக்கூடும் என்று நம்ப வைக்கின்றன. ஆனால் இவை எப்படி இன்று வரை மறைந்து கிடக்கின்றன? இதற்கு ஒரே காரணம் இருக்கலாம்: வரலாற்றில் நாம் மறந்து போன சில அம்சங்கள். மக்கள் இவர்களைப் பற்றி அதிகம் பேசாததற்கான காரணம், அவர்களுடைய காலகட்டத்தில் இவை ரகசியமாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மற்றும் இவை மெல்ல மெல்ல மறைந்து கடவுள் கோவில்கள், மலைகள் மற்றும் பழைய நகரங்களின் அடிப்பகுதிகளில் புதைந்து கிடக்கின்றன. தமிழ்நாட்டின் நிலத்தடி கட்டமைப்புகள் வரலாற்றின் ஒரு மறைந்த பகுதி. தமிழ்நாட்டின் நிலத்தடி கட்டமைப்புகள் என்பது நாம் கற்பனை செய்ததுக்கு மேல் நிஜம். இது வெறும் பழங்கால போர் கோட்டைகளின் சுரங்கங்கள் மட்டுமல்ல, தமிழர்களின் அறிவாற்றல், சமணர், சித்தர்கள் போன்றோரின் தியான மையங்கள், கோவில்களுக்கு கீழ் இருக்கும் நீர் பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் பழங்கால மக்கள் பயன்படுத்திய பாதைகள் என்பவற்றை பற்றியது. இந்த கட்டமைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய திட்டமிடல்களுடன் உருவாக்கப்பட்டவை. இவை மிகப்பெரிய மதிப்புமிக்க உடைகள், ரகசியமான தடவைகள் மற்றும் பழமையான நகரங்களை பாதுகாக்கவே உதவியது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் பழங்கால நகரங்கள் எப்படி நுண்ணறிவுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளன என்பதையும் அறிய முடிகிறது. இன்றும் நம்மால் இதை முழுமையாக அறிய முடியவில்லையா? ஆம், ஏனெனில் இவை அனைத்தும் பழையதுடன் சிலர் மட்டும் தெரிந்த வகையில் உள்ளன. மேலும் பலரும் இவை பற்றி பேசுவதில்லை, அதனால் மக்கள் இதை மறந்துவிட்டனர். ஆனால் இப்போது வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆராய்ந்து நம் பாரம்பரியத்தில் மறைந்திருக்கும் இந்த வரலாற்று அடையாளங்களை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். ரகசியங்கள் இன்னும் காத்திருக்கின்றன. தமிழ்நாட்டின் நிலத்தடி கட்டமைப்புகள் என்னதான் மறைந்து கிடந்தாலும் இவை நம் வரலாற்றில் ஒரு மறைந்த பகுதி. இது நம் பாரம்பரியத்தின் ஒரு முக்கியமான அங்கம். இவற்றை ஆராய்ந்து அறிந்தால் நம் முன்னோர்களின் அறிவாற்றலையும் அவர்களது திட்டமிடலையும் நாமும் மதிக்க முடியும். ஆனால் இந்த மர்மம் இன்றைக்கும் கேள்வியாய்தான் உள்ளது. தமிழ்நாட்டின் நிலத்தடி ரகசியங்கள் உண்மையா அல்லது வெறும் கற்பனையா? இந்த கேள்வி மட்டும்தான் நம்மை ஆராய்ச்சி செய்ய தூண்டும். என்ன சொல்றீங்க? இந்த ரகசியங்கள் நம்ம நெஞ்சில் பதியும் வகையில் இன்னும் சில காலம் காத்திருக்கும் போலதானே? இதோ நம்முடைய தமிழ்நாட்டின் ரகசிய நிலத்தடி கட்டமைப்புகள் குறித்த கதைகள், ஆய்வுகள் மற்றும் மர்மங்கள்.